கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். எல்லாருமே நமக்கு தெரியும். அவர் சொன்ன அடையாளங்களில் ஒன்றுதான் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இந்த நாட்களில் எந்த நாட்களும் இல்லாத அளவுக்கு அநேக இடங்களில் அநேக தேசத்தில் இந்த யுத்தங்கள் நடைபெறுவதை நீங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். அதற்கு முன்னாடி எல்லா ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார்கள், நமக்கும் தெரியும், ஒரு எழுப்புதலை கொண்டு வருவதற்கு தேவன் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமா ஆவான். இந்த தரிசனம்லாம் இன்னும் சின்ன சின்ன சபைகளை நிறைவேறலை. இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நம்ம தான் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற போகிறோம். நம்ம மூலம் தான் கர்த்தர் அந்த காரியத்தை தேவன் செய்ய போகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, இந்த கடைசி காலத்தில் தேவன் யாரை கொண்டு தான் எழுப்புதலை கொண்டு வர போகிறார்? இயேசு விடுவிக்கிறார் மோகன்சி லாசரஸ் மூலமாக, அல்லது இயேசு அலைகிறார் பால் தினகரன் மூலமாக. அவங்களாம் சுவிசேஷகர். ஆங்காங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு ஊழியத்தை செய்ய முடியுமே தவிர, இருக்கிற இடத்துல கிராமங்கள்லாம் போய் அவங்களால சுவிசேஷம் சொல்ல முடியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இருக்கிற இடத்துல இருக்கிற கிராமத்தில் கர்த்தர் உங்களைத்தான் கர்த்தர் ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் இருக்கிற பட்டணத்தில் கிராமத்தில் உங்களை வச்சு தான் அந்த பட்டணத்துக்கு கிராமத்துக்கு எழுப்புதல் உண்டாக கர்த்தர் செய்ய போகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அதற்காகத்தான் கர்த்தர் உங்களை ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கார். பலவிதமான கூட்டங்களுக்கு கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு போய் அநேக சத்தியங்களை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களை வச்சு ஏதாவது ஒரு காரியத்தை அந்தந்த இருக்கிற இடத்துல செய்ய கர்த்தர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய எழுப்புதல் வரும்போது நீங்கள் சொல்லுகிறத அரசாங்கம் கேட்கும். அதனால நல்ல வேதத்தை வாசிங்க, ஜெபியுங்கள். அந்தந்த பட்டணத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகும். ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.